எல்லாருடையும் கேட்டுக்கொள்றது அண்ணா அண்ணா அண்ணாடி நான் போய் அவையோட கம்யூனிகேட் பண்ண விட்டோன்னே எல்லாரும் யோசிக்கிறேன் டாக்டர் எடுக்கிறார் தங்களுக்கு காசு தேவையான நேரம் எடுக்கிறார் பேர் திருப்பி டாக்டர் சும்மா இருக்கிறீங்களான்னு கோல் அடிச்சா ஆன்சர் பண்றாரு இல்லையா எனக்கு உங்களுக்கு விளங்குது உங்களுக்கு என்ன கோபம் வரும் இப்ப நான் கூட லண்டன்ல இருந்து கொண்டு இப்ப இங்க யாழ்ப்பாணம் இருக்கிற ஒரு எம்பி ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா அப்புறம் ஒரு 10 லட்சம் ரூபா திருப்பி ஒரு 10 லட்சம் ரூபா அனுப்புறேன்னு வைங்க அனுப்பி ஒரு 20 மிஸ் கோல் அடிச்சிருக்கேன் ஆன்சர் பண்ணிட்டேன் நான் உனக்கு 22 லட்சம் ரூபா காசு அனுப்பியிருக்கேன் உனக்கு என் கோலை கூட ஆன்சர் பண்ணிருந்தேன் ஆனா தயவு செய்து என்ன மன்னிச்சு கொள்ளுங்க நான் இப்போ சரியா ஸ்ட்ரகிள் பண்றேன் எல்லாருடைய வாட்ஸ்அப்புகளையும் பாக்குறதுக்கு என்னண்டா இது என்னுடைய வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க எவ்வளவு மெசேஜ் இருக்கேன் நான் ஒரு சாதாரண மனுஷனா இங்க ஒரு இவ்வளவு ஒவ்வொருத்தர்லையும் இங்க இவ்வளவு இது வந்து ஒரு வாட்ஸ்அப்ல மற்ற 2 போனும் ஆஃப் இந்த 977 இப்படியே போய்கொண்டே இருக்கும் இங்க 556 மட்டும் தான் வேலை செய்யுது அதுல இருக்கிற 977 அதுல இந்த வாட்ஸ்அப்ல பார்த்து உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆளுக்கு கால் பண்றேன்னாலே சரியா தலையடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நான் ஸ்லோவா உங்களுக்கு கால் பண்றேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அதாலதான் நான் டிசைட் பண்ணாங்கன்னு சொல்றேன் டிக்டாக் ஒருத்தர் 2 hours பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம் நான் வந்து லைவ்ல வீடியோ ஓன் பண்ணி தான் நிற்பேன் பெரும்பாலும் அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது சாப்பாடு தேத்தனி கொடுக்கல ஆனா நீங்கள் கதைக்கின்ற விடயங்கள் தூசணங்கள் அதை இதெல்லாம் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க நீங்கள் அரசியலாக என்னவும் கேட்கலாம் அதை நான் பதில் சொல்வேன் அல்லது உங்களை நான் பிளாக் பண்ணி போட்டு வெளியால போடுவேன் நீங்கள் தூசணங்கள் கதைத்தால் இந்த திங்கள் கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த 3 நாட்கள்லையும் இரவு ஸ்ரீலங்கா டைமுக்கு 10 மணிலிருந்து 12 மணி வரும் அதுக்கு பிறகு இயலாது 10 மணிலிருந்து 12 2 மணித்தியாலங்கள் நீங்கள் அரசியல் ஏதாவது கதைக்க விரும்பினால் என்னோட அரசியல் கதைக்கலாம் இல்ல அரசியல் மக்களுடைய இதுகள் சம்பந்தமாக கதைக்கலாம் அதை மீளொளி பரப்புவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அது வந்து என்னுடைய யூடியூப்ல நான் சேம் டைம்ல வந்து ஒளிபரப்பப்படும் ஆகவே மீளொளி பரப்பினால் உங்களுக்கு நான் அடிக்கக்கூடியது அதாவது வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ரைக் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதோடு என்னுடைய ப்ரொஃபைல் 20,000 தாண்டி இருக்கிறதால ஸ்ட்ரைக் அடிச்சால் உங்களுடைய ப்ரொஃபைலும் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகவே அதை நான் கதைக்கிறது என்னுடைய வீடியோ இருந்தால் அதை பேர்ந்து நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நியூஸ் ஆகி என்ன மாதிரி கதைச்சு போடலாம் ஆனால் என்னுடைய அதே வீடியோவை எடுத்து போடுவீர்களாக இருந்தால் நான் ஸ்ட்ரைக் அடிப்பேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நன்றி அதுதான் இந்த வீடியோவோட சுருக்கம்